வித்தியாசமான முறையில் பதில் தரப்பட்ட ஜெபங்கள். முதலாவது இதற்கு அறிமுக வசனமாக ஒரு 2 வசனங்களை வாசித்துட்டு நம்ம இதில் போவோம். எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மனிதனாய் வாழ்ந்து இந்த நாட்களிலே சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அல்லது அவர் வாழ்க்கை முழுவதும் அல்லது குறிப்பாக சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் கண்ணீரோடு ஜெபித்தார் அப்படின்னா வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் என்ன அப்படின்னா, நான் பிதாவாகிய தேவனை விட்டு பிரிக்கப்படத்தான் வேண்டுமா, உலகத்தின் ஆக்கினை நான் சுமக்கத்தான் வேண்டுமா, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு தான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அகன்று போய்தான் இந்த மீட்பின் திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமா, சிலுவைக்கு போய் தான் நான் ஜனங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது இறுதியாக ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது அப்படின்னு சொல்றார். அந்த சந்தர்ப்பத்திலே அதை மையமாக வைத்து எழுதப்பட்ட வசனம் இது. இப்ப அதை வாசிங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க அல்லது காப்பாற்ற வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு கவனிங்க, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் விரும்பினதை தேவனிடத்திலே கேட்கும் பொழுது நான் விரும்பின காரியத்தை எனக்கு அவர் தருவார் என்று சொன்னால் அது மட்டும் என் ஜெபத்திற்கு வந்த பதில் அல்ல. மாறாக நான் விரும்பினதை அவர் தராமல் அவர் விரும்புகிற பாதையிலே என்னை நடத்தி எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் அதுவும் ஜெபத்திற்கு என்னதுதான், பதில் தான். ஒரு ஜெபத்திற்கு 2 விதமாக பதில் வர முடியும் அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்கிறது. ஒன்று, நாம் நினைப்பதையே தேவன் கொடுப்பது, அல்லது தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரோ அந்த பாதையிலே என்னை நடத்தி என்னை கற்றுக் கொடுப்பது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் இந்த பாதையில் நடந்து போய் தான் சிலுவையை சுமந்துதான் உன்னுடைய ரட்சிப்பை நிறைவேற்றணுமா, அப்படிதான் உனக்கு நீ விரும்புகிறா, இது இல்லாமலே செய்ய முடியுமா அப்படின்னு தான் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு என்ன பண்றாரு, ஜெபிக்கின்றார். அப்ப ஜெபம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவோட எதுவும் குறை இருந்துச்சானா இல்ல. அவர் பயபக்திக்குரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? பயபக்திக்குரியவர். அந்த ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்டாரா அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணாரு, கேட்டார். ஆனால் அவர் விரும்பினது நடந்துச்சானா நடக்கல. தேவகுமாரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டாலுமே தேவகுமாரன் விரும்பினது நடந்துச்சா? இல்ல, அப்படி நடக்கல. அவர் சிலுவைக்கு போகத்தான் வேண்டி இருந்தது. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கதான் வேண்டி இருந்தது. எனக்காகவும் நமக்காகவும் தேவனை விட்டு பிரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. சாபத்தை சுமந்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார். இது இந்த பாதையில நான் போக வேண்டாம் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணத, அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, பதில் தரவும் பட்டது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து விரும்பினது அங்க என்ன பண்ணல, நடக்கல. மாறாக என்ன நடந்தது? கற்றுக்கொண்டார். அவர் என்ன பண்ணார்? அங்க கற்றுக்கொண்டார். என்ன கற்றுக்கொண்டார்னா, தெய்வம் இதுவரைக்கும் யாருக்கும் கீழ்ப்படிந்தது இல்ல. கீழ்ப்படிதல் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்கு தெரியாது? தெய்வத்திற்கு தெரியாது. ஏன்னா சகலத்திற்கும் ஆண்டவர் அவர்.
சகலவற்றிற்கு முதற் பேரானவர், சகலமும் அவருக்கு என்றும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கு. அவர் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு எந்த சந்தர்ப்பமுமே கிடையாது. 2 காரியத்தை தேவனால் செய்ய முடியாது. நான் நிறைய போதிச்சிருக்கேன். ஒன்று, பாவத்தை செய்து அந்த பாவத்தின் வருகிற தண்டனையை அவர் அனுபவிக்க முடியாது, காரணம் அவர் பரிசுத்தர். இரண்டாவதாக, ஆதி முதற்கொண்டு யாருக்கும் அவர் கீழ்ப்படிந்தது கிடையாது. இப்ப அது 2ஐயுமே அனுபவிக்க போகிறார். அதை கற்றுக்கொண்டுனா என்னன்னா, கடவுள் தெரியாததானே கற்றுக்கொள்ளணும். நீங்களும் கற்றுக்கொள்ளணும், நமக்கு தெரியாது. சகலவற்றையும் அறிந்தவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, he goes through, அந்த பாதையிலே அவர் சென்றார். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையிலே இதை வாசிக்கிற ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் பெறுகிற போதனை என்னன்னா, என் ஜெபங்களுக்கு நான் விரும்புகிறபடி பதில் வந்தால் அதுவும் பதில்தான். ஆனால் தேவன் விரும்புகிறபடி கேட்டுக்கொண்டதை செய்யாமல் அதே பாதையில என்னை நடத்துவார் என்று சொன்னால், அதுல பாதையில நடத்தி எனக்கு பாடங்களை கற்று தருவார் என்று சொன்னால் அதுவும் என்னதுதான், பதில் தான். நான் எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணு வேணும், அதை கடவுள்கிட்ட கேட்க போறேன் அப்படிங்கிறது ஜெபமா இருக்கும் என்று சொன்னால், ஜெபத்தை அப்படி புரிந்து கொள்வேன் என்று சொன்னால் குழப்பமே என் வாழ்வில் மிஞ்சும். காரணம், ஆண்டவருக்கு என் பிரச்சனை தெரியுமா இல்லையா? ஆண்டவர் ஏன் இவ்வளோ ஜெபம் பண்ணி என் ஜெபத்தை கேட்கல? ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா இல்லையா? நான் போதுமான அளவு ஆண்டவரை விசுவாசிக்காம போயிட்டேனா, இல்லது என் மேல இருக்கிற தப்பு என்ன? ஆனால் ஜெபத்திற்கு நான் விரும்புகிற பதிலை அவர் தரலைனாலும் அந்த பாதையிலே என்னை நடத்தும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா, அதுவும் என்னதுதான் ஜெபத்திற்கான பதில் அப்படின்னு தெரியும் பொழுது நான் கண்டிப்பாகவே என் ஆத்மா அவருக்குள் இளைப்பாறுதல் அடையும். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு. ஏன் சிஸ்டர்? அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, கவனிங்க, உத்தரவு கொடுக்கிறாரா இல்லையா? ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதும் உத்தரவு கொடுக்கிறாரு. ஆனால் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வாரா, அறிவிப்பாரா? இங்க ஜெபத்திற்கான இன்னொரு டெஃபினிஷன், வரையறை கொடுக்கப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களிலே நாம் இதை மறந்து போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் ஏற்ற நேரங்களிலே நமக்கு இதை நினைப்பூட்டுவாராக. அவருக்கு சரியா ஊழியம் செய்வார், நம்ம அவைலபிளா இருக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, நீ விரும்புறதெல்லாம் உனக்கு செய்யறேன், அப்படி கிடையாது. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன பண்ணுவேன், அறிவிப்பேன். என் வாழ்க்கை என்னைக்காவது ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது மட்டும் ஜெபம் இல்லை. ஆண்டவரே இதெல்லாம் இருந்தா நான் இப்படி எல்லாம் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறது மட்டும் ஜெபம் இல்லை. ஆண்டவரே இது ஏன் இப்படி இருக்கு, நான் இப்படிதான் இருக்கணுமா, நான் இவ்வளவு தவிக்கிறேனே அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, நம்மால் அறிந்து கொள்ள முடியாத சில காரியங்களை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு உத்தரவு கொடுத்து போதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், கடந்த நாளிலே நம்ம ஜெப நேரங்கள் எந்த அளவிற்கு தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த நடு மையத்திலே நம் ஜெப நேரங்கள் கழிந்து போனது. கடவுள்கிட்ட ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்வதில்ல, கடவுளிடத்துல ஒன்றை கேட்டு கற்றுக்கொள்ள போகிறேன். பாருங்க, வயிற்றுல 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆபிரகாமின் மனைவி பேர் என்ன, சாரா. அப்ப போய் என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, இது உள்ளே இப்படி நடக்குது, வெளியே வந்தா எப்படி இருக்குன்னு விசாரிக்கும்படி போனாங்களாம். இப்போ ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது, கடினமான சூழல்கள் வரும் பொழுதும், கடினமான நேரங்களிலே நம்ம கடந்து போகும் பொழுதும் நம்முடைய ஜெப நேரங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் கொடுப்பார், கிடைக்காதுன்னு இல்லை. ஆனால் நம்முடைய ஜெப நேரங்கள் இதையும் மறந்துடக்கூடாது. ஒரு நாணயத்தின் இன்னொரு பக்கத்தையும் மறந்துடக்கூடாது. என்ன, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தார். ஒரு பற்றாக்குறை வரும் பொழுது இந்த பற்றாக்குறையை நீக்கும் ஆண்டவரே, நல்லது, கண்டிப்பா நீக்குவார். அந்த ஜெபம் அவசியம் நீக்கும். ஆனா ஆண்டவர் இந்த பற்றாக்குறை ஏன் வருது, ஃபினான்சியலா, அதாவது
பொருளாதாரத்தை எப்படி கையாள்வது எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. செய்வாரா இல்லையா? ஒரு சுகவீனம் வரும் பொழுது ஆண்டவரே இந்த சுகவீனத்தை நீக்கி போடும், கண்டிப்பா செய்வார். இயேசுவின் நாமத்தில் என்ன உண்டு? சுகவீனம் உண்டு. ஆனா அது ஏன் வந்துச்சு? ஆண்டவரே என் சரீரத்தை பேணி காப்பாற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யும், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லித்தாங்க. அப்படி கேட்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண முடியும்? போதிக்க முடியும். வித்தியாசமான முறையிலே நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்க முடியும். அதுவும் இதுதான் பதில் தான். வித்தியாசமான முறையிலே அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் விரும்புகிற பதிலை அவர் தராமல் அவர் விரும்புகிற பதிலை எனக்கு என்ன பண்ண முடியும்? தர முடியும். அதுவும் என்னதுதான்? பதில் தான். இப்ப என்னுடைய வாழ்வில் நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, நான் கேட்டதை அவர் கொடுத்துட்டாருன்னா எனக்கு ஒரு நாள் தான் அற்புதம். ஆனா நான் கேட்டதை அவர் தராம அவர் விரும்புகிற பாதையில என்னை நடத்துவார் என்று சொன்னால் எனக்கு தினம் தினம் அற்புதம். இப்பொழுது அதை தொடருவோம். இன்ட்ரடக்ஷன் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வரப்போகிற காரியங்கள் புரியும். 4 ஜெபங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். யாக்கோபு அவர் அப்படின்னு ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பிழைப்புக்காக சில தவறான முடிவுகளை எடுத்து எப்படியாவது பொழைச்சாகணுமே அப்படின்னு இவனை ஏமாத்தி என்ன பண்றாரு, கொஞ்சம் நன்மைகளை வாங்கிக்கிட்டு வெளியூருக்கு போறாரு. அங்க போய் கல்யாணம் பண்ணி நிறைய சம்பாதிச்சுட்டு, சரி சம்பாதிச்சிட்டோம், திருமணமும் ஆயிடுச்சு, இங்க இருந்தா இன்னும் பிரச்சனையா இருக்கும், சரி சொந்த ஊருக்கு என்ன பண்ணலாம் போகலாம்னு சொல்லி ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வரும் பொழுது இந்த 15 வருஷத்துல மேல இவர் கத்துக்கிட்டது என்னன்னா, எதெல்லாம் ஆசீர்வாதம், எதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எதெல்லாம் வாழ்வுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது அப்படின்னு இவர் நினைச்சாரோ அதெல்லாம் ஒரு நல்ல மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சாரு, அதுலயும் இல்லை. கல்யாணத்துக்கு பண்ணணும்னு நினைச்சாரு, நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு நமக்குன்னு ஒரு குடும்ப பின்னணி ஏற்படுத்தணும்னு நினைச்சாரு. எல்லாத்தையும் செஞ்சும் அவர் ஒரு கட்டத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, இது எதுவுமே என்னது கிடையாது, ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டே இப்ப கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். 32வது அதிகாரத்துல இதுதான். இப்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே இதுக்கு பதில் என்ன தரணும்? உங்களுடைய என்னுடைய மனப்பான்மையின்படி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா அது பதில், சரியா? ஆனா அவர் என்ன சொன்னாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் தெரிஞ்ச வசனம் தான், ஆனா கவனத்தை இதெல்லாம் விட்டுருப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26, 27 நானே வாசனை கவனிங்க. அந்த தூதனோடு போராடுகிறார், கடவுளுடைய தூதனோடு யாக்கோபு போராடுகிறார். நீர் என்னை ஆசீர்வதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு காலை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றாரு? கெஞ்சுறார். 26 அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அதை என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு விடாப்பிடியா ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், ஆசீர்வாதத்தை வாங்கிடணும்னு நினைக்கிறார். ஜெபத்துல இவருக்கு தெரிஞ்சது என்னன்னா, எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் இவருக்கு தெரிஞ்சது. 26 நீ பொழுது விடிஞ்சு போதுப்பா, நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க, என்னை விடு, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உண்மை என்ன பண்ண மாட்டேன், போக விடுன்னு என்றான். அதற்கு அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். வாசிக்கணும் அது மறுபடியும் என்ன கம்மிங்க. இந்த ஜெபத்துக்கு என்ன பதில்? எயிர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேன். ஆனா இவர் என்ன கேட்கிறாரு? உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இங்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது. ஆனா என்ன கேட்கிறார்? உன் பேரு என்ன? சரி, பேர் என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, தமிழ் வாசகராகி நம்மளுக்கு அது சிரமம். ஆனா பேர் அப்படின்னா என்னன்னா கேரக்டர்னு அர்த்தம். நான் இவனை தண்ணீரிலிருந்து எடுத்தேன். மோசேவை பார்த்து என்ன சொல்றாங்க? நான் இவனை தண்ணீரிலிருந்து எடுத்தேன், அதனால இவன் பேர் என்ன? மோசே. என்ன சூழலோ என்ன சந்தர்ப்பமோ அவனுடைய கேரக்டர் என்னவோ அதை என்ன பண்ணிடுவாங்க, பேரா வச்சிருவாங்க. நம்ம இங்க மாதிரி கிடையாது. ஆரோக்கிய சாமின்னு கூப்பிடுவோம், அவனுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல இல்லாத எல்லா நோயுமே இருக்கும். அப்படி கிடையாது, அப்படி பேர் வைக்க மாட்டாங்க.
ஆபிரகாம் என்று சொன்னால் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் யார் அவன்? தகப்பன். சாரா என்று சொன்னால் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் யார்? தாய். ஈசாக்கு என்று சொன்னால் நகைப்பு. ஏன்னா அவங்க அம்மா வயசான காலத்துல நீ ஒரு குமாரன் உனக்கு பிறக்கும் பண்ணோன்னா அவங்க அம்மா சிரிச்சிட்டாங்க, வயசானப்ப எனக்கு எப்படி பிறக்கும்னு. அதே அவனுக்கு என்னவாயிடுச்சு? பேர் என்ன அப்படின்னா டிரெக்ட் மீனிங் என்னன்னா உன்னுடைய கேரக்டர் என்னப்பா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இவனுடைய சூழல் என்ன? பெரும் படை திரட்டி ஏசா வந்துட்டு இருக்கான். நான் தப்பிப்பனா எனக்கு தெரியாது, என் மனைவி பிள்ளைகள் தப்பிப்பார்களா தெரியாது, 20 ஆண்டுக்கு மேற்பட்ட உழைப்பு சம்பாத்தியம் தப்பிக்குமா தெரியாது, என் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது தெரியாது. அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல். இரவு முழுதும் மனதை ஊற்றி ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதித்தாலே உன்னை விடன்னு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? உன் பேர் என்னப்பா? யாக்கோபினுடைய ஜெபத்தின் நோக்கம் ஆசீர்வாதம். அங்க தேவனுடைய பதில் என்ன? உன் பேரை மாத்துறேன். ஆனா யாக்கோபு இந்த நேரத்துல இது அவசியமா அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சிருப்பான். ஏன்னா நம்மள மாதிரிதான். அதெல்லாம் அப்படி பார்த்துக்கலாமா ஆண்டவரே, அப்புறம் பார்த்துக்கலாம். என் வாழ்க்கையை மாத்துறது, என் கேரக்டரை மாத்துறது, என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதெல்லாம் எப்ப பார்த்துக்கலாம், எனக்கு சொல்லி தரதெல்லாம் எப்ப பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். என் அண்ணன் பெரும் படை திரட்டி வந்துட்டு இருக்கான், நான் நேசிக்கிற மனைவி பிள்ளைகளுடைய தேவை இருக்கிறது, இப்போ ஏதாவது ஒண்ணு செய்யும். இல்ல உன் பேர் என்னப்பா? நான் சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். உன் பேரை மாத்துறேன். நான் வழக்கம் போல இந்த வேத பகுதியினுடைய பின்னணியம் சொல்லிடுறேன், நீங்க வாசிக்கும் பொழுது நல்லா புரியும். சமாரியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒரு கிணறு இருக்கு, அங்க தண்ணீர் எடுக்கிறதுக்காக ஒரு பெண் வருகிறார். சமாரியா பெண் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். அப்ப அந்த பெண் தண்ணீர் எடுக்க வரும் பொழுது இயேசு கிறிஸ்து உரையாடுகிறார். அப்ப தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கேட்கிறவங்க தண்ணீர் தான் கொடுமா அப்படின்னு. அவர் சொல்றாரு, நீ பார்க்க யூதன் மாதிரி தெரியுங்க, நான் ஒரு சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்ட ஒரு பெண், நான் எப்படி உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தண்ணீர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உரையாடல் துவங்குது. இப்ப இவர் என்ன சொல்றாரு, தண்ணீர் கேட்கிறவர் கடவுள்னு உனக்கு தெரிஞ்சா நீ தான் என்கிட்ட என்ன பண்ணுவ, தண்ணீர் கேட்ப. அப்படின்னு இவர் எந்த தண்ணியை சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கையை திருப்தி ஆக்குகிற, வாழ்க்கைக்கு போதுமான தன்னையே என்ன சொல்றாரு அவர் தண்ணீரோடு ஒப்பிடு. கோயிலுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? பிரசாதம் கிடைக்கும். அது உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு கான்செப்ட். பிரசாதத்தின் மூலம் ஆசீர்வாதம். ஆனால் இந்த வேத புஸ்தகத்துல உயர்த்தி காட்டுங்களேன். இந்த வேத புஸ்தகத்தை கிறிஸ்தவம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனையே பிரசாதமாக பெறுவது, தேவனையே பெறுவது, தேவனையே பெறுவது, பிரசாதத்தின் மூலமாக அல்ல. அப்ப ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, கொஞ்சம் திருவிழா எடுத்துட்டா கொஞ்சம் ஆசீர்வாதம், பிரசாதத்தின் மூலமாக அல்ல, தேவனையே தனக்குள்ளாக பெறுவது. அப்ப தண்ணீருக்கு தா அப்படின்னு நீ யாரு உன்கிட்ட கேட்கிறாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீ என்கிட்ட என்ன பண்ணிருப்ப, தண்ணீர் ஆண்டவரே நீ விரும்புகிற தண்ணீரை எனக்கு கொடுங்க, அந்த தண்ணீரை குடிச்சுன்னா உனக்கு தாகமே வராது, தாகமே வராது. இப்ப இவர் என்ன நினைச்சு பேசுறாருன்னா ஆன்மீக காரியத்தை பேசுகிறார். இவளுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அந்த நாட்கள்ல தண்ணி ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு தண்ணி கிடைச்சாலும் இவ போய் அதை எடுத்துட்டு வர முடியாது. காரணம் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், யாருமே இல்லாத ஒரு நேரத்துல அங்க என்ன பண்ண போறா, தண்ணி எடுக்க போறா. அப்ப ஆண்டவரே நீ சொல்லுகிற அந்த தண்ணீர் எனக்கு என்ன பண்ண வேண்டும், தர வேண்டும். நான் என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன், எனது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான என் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிற அந்த விசேஷமான குடிநீரை எனக்கு என்ன பண்ண வேண்டும், தர வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப இவர் சொன்ன பதில் என்ன, அதுதான் பார்க்க போறோம். கவனிங்க, யோவான் 4 வாங்க, 6வது வசனம். அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. இந்த இடத்துல ஏன் டைம் சொல்லணும், இந்த இடத்துல ஏன் டைம் சொல்லணும், ரொம்ப முக்கியம். அப்போ இந்த எழுதுறவர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். கவனிங்க, எல்லாரும் தண்ணி குடிக்க வர்ற நேரம் இல்லை, இது இல்லை. யாரும் இல்லாதனாலதான் அந்த கிணத்து மேட்டில் இளைப்பாறு மணி யாரு உட்கார்றாரு, இயேசு கிறிஸ்து. அந்த நேரத்துல ஒரு பெண் என்ன பண்றா, தண்ணி கொடுக்க வர்றா. அப்பொழுது சமாரியா நாட்டாலேயோ பெண் தண்ணீர் மண்டுக்குள்ள வர்றார். இயேசு அவரை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். யூதர்கள் சமாரியனுடைய சம்பந்தங்களுக்கு அது ஆகாது அப்படின்னா
சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? பார்த்தோன்னே எப்படி யூதன்னு சொல்றாங்க? அவருடைய ட்ரெஸ்ஸை வச்சு சொல்றாங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் ஈவுன்னா கிஃப்ட், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை என்ன பண்ணுவாரு? கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, ஒன்று கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர்? அப்ப என்ன பேசுறாங்கன்னு இவருக்கு என்ன பண்ணல, புரியல. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவங்களையும் இதை கொடுத்தது உண்டு என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன ஆகாது? தாகம் உண்டாகாது. அப்படியே மெல்ல புரிஞ்சுக்கிட்டே வருது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவருக்கு ஒரு காலம் என்ன ஆகாது? தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளாகவே என்ன பண்ணும்? ஊறிட்டு இருக்கும். அவன் தேவைக்கு எங்க போக தேவையில்லை, வெளியில போக தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு என்ன ஜெபம் பண்றா? ஆண்டவரே, எனக்கு தண்ணி கேன் செலவு மிச்சம். தாகமே எடுக்காத ஒரு தண்ணீரை நீர் என்ன பண்றீங்க? தரேங்கிறீர். தயவு செஞ்சு அதை என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுத்துருங்க. இது யாருடைய ஜெபம்? இந்த பெண்ணுடைய. இந்த ஜெபத்தினுடைய பொருள் என்ன? என்னுடைய தேவையெல்லாம் ஒரே அற்புதத்தில் என்ன பண்ணிடணும், அது நிறைவாயிடணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில செட்டில் ஆயிடும். தண்ணிக்குன்னு எங்க போகக்கூடாது, கிணத்துக்கு போகவே கூடாது. ஒரே அந்த தண்ணீரை கொடுத்துருங்க. குடிச்சிட்டிங்கன்னா எனக்குள்ளேயே தாகம் எடுக்காது, எனக்குள்ளேயே அந்த தண்ணீர் ஊற ஆரம்பிச்சிடும், நான் செட்டில் ஆயிடுவேன். எனக்கு ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுங்க, செஞ்சிருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை எங்கே அழைத்து கொண்டு. ஜெபம் என்ன? தண்ணி வேண்டும். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உன் வீட்டுக்காரரை இங்க கூட்டிட்டு வா. ஒருவேளை நமக்கு புரியாம இருக்கலாம், அவளுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா பல நபர்களோடு வாழ்ந்த ஒரு பெண், நடத்தை சரியில்லாத ஒரு பெண், போய் உன் கணவரை கூட்டு வாங்குற. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி என்றால், 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி என்ன பண்ண? இப்ப கான்வர்சேஷன் எங்க இருந்து எங்க போகுது? ஜெபம் என்ன? தண்ணீரை தர வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? வீட்டுக்காரரை கூட்டுவாமா. வீட்டுக்காரரை கூட்டுவாமான்னா நான் போய் கூட்டு வரேன்னு அவர் சொல்ல, அவருக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எத்தனை ஆர்டர் சொல்றீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. புருஷனே. அப்ப அவர் சரியா சொல்றாரு, நீ கரெக்டா சொன்னோமா. பாருங்க, அந்த பெண்ணை பாவின்னு சொல்லலை. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? நீ பாவின்னு சொல்லி பாவத்தை குணத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்படி சொல்லல, ரொம்ப கரெக்டா சொன்னோமா. ரொம்ப உண்மையை பேசுற. நீ 6 பேர் இருந்து 5 பேர் இருந்தாங்க, 5 பேருமே யாரும் கிடையாது அவன் கூட இல்லை, 6வது ஒருத்தரோட கவனிங்க. இந்த கான்வர்சேஷன் எப்படி போகுது? இதை ஏன் விவரமா சொல்றேன்? 19, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். 28 வாசிங்க, சேர்ந்து வாசிப்போம். இந்த கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, குடத்தை வச்சுட்டு என்ன பண்ணிடுறான்? எதுக்கு வர்றா அவ? கவனிங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, நான் செட்டில் ஆகணும் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்படுறேன், வேலையில ரொம்ப கஷ்டம், வீட்டுக்காரர் சரியில்லை, சமுதாயம், எனக்கு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது, ஒரு அற்புதத்தை நீ செய்தீர் என்று சொன்னால் ஐ எம் செட்டில்டு. நீர் ஏதோ சொல்றீர், அவர் சொன்னது ஜீவ தண்ணீர், இவ புரிஞ்சுக்கிட்ட தானே, ஏதோ நம்ம செட்டில் ஆகக்கூடிய ஒரு
தண்ணி, இனி தண்ணி தூக்க வரவே. இவர் தருகிற பதில் என்னன்னா, வீட்டுக்கார அழைச்சிட்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேரடியாக போய் கூட்டுவான்ல, உன் வாழ்க்கை எனக்கு தெரியும், அதுதான் அங்க சொல்றாரு. இப்போ புரிஞ்சுக்கிட்டா இது ஜெபத்துக்கான பதிலா இல்லையா? தாகத்துக்குத்தான் சொல்லும் பொழுது உன் வீட்டுக்கார கூட்டிட்டு வாங்குறது, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுங்கிறது, யாராலும் ஒருத்தரோட நீ வாழணுமாங்கிறதும் என்னதுதான் பதில் தான். நம்ம யோசிச்சு பார்ப்போம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன? உன் பெயர் என்ன? ஒரு காலமும் நான் சோர்ந்து போகாத, என் தேவைகள் முழுசா சந்திக்கப்படணும்னா அந்த ஜீவத்தை நீர் எனக்கு தர வேண்டும். ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? உன் கணவரை. இன்றைக்கும் அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். 4000 வருடத்திற்கு முன்பாக யாக்கோபிட பேசுகிற அதே தேவன் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமாரிய பெண்ணோடு பேசின அதே தேவன் தான் இன்றைக்கும் என்னை ஆசீர்வதியும், நான் வாழ்க்கையில ரொம்ப நெருக்கடியோடு இருக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்க வருகிறவர்களுக்கு ஒருவேளை இப்படியும் பேசலாம். கேரக்டர் என்ன? உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அதை என்ன பண்ணலாம்? அதுவும் பதில் தான். அதுவும் என்னதுதான்? பதில் தான். ஒரு தேவைக்காக, ஒரு நெருக்கடிக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி தேவன் நமக்கு சுட்டி காட்டுவார் என்று சொன்னா அதுவும் என்னதுதான்? பதில் தான். இப்போ வாழ்க்கை ரொம்ப அலங்கோலமா இருக்கு அப்படின்னு நமக்கு மட்டும் தெரிகிற அளவுக்கு நம்மோடு பேசுவார் என்று சொன்னால், நம்ம பாருங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம மனசு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு மேல போகும். ஆண்டவர் அழகா நடத்துவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அழகா அந்த தேவன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அது ஜெபத்திற்கான என்னதுதான்? பதில் தான். தண்ணிக்காக வந்தவ குடத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டா? அதுக்கப்புறம் அந்த தண்ணி என்ன பண்ணல? கேட்கல, அதை மறந்துட்டா. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அப்படி, நீங்களும் அப்படி நினைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக, என்னுடைய தேவைக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, என் பற்றாக்குறைக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் நீ பொருளாசை உள்ளவனா இருக்கியப்பா, அதை எனக்கு என்ன பண்ணலாம்? சுட்டி காண்பிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய ஹெல்த்துக்காக ஜெபிக்கும் பொழுது, இல்லப்பா உன் சரீரத்தை நீ ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ற, அபியூஸ் பண்றியப்பா, என்ன பண்ணலாம் எனக்கு? கவனிங்க, எங்க அம்மாவே சொல்லிடுவாங்க, வீட்டில் இருக்க ஆட்களே சொல்லிடுவாங்க, ஐயோ ஒரே தலை வலிக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கங்களே சொல்லிடுவாங்க, செல்போனை பார்க்கறது முறை குறைம்பாங்க. அதுதான் பதிலானா சில நேரம் அதான் கரெக்டா இருக்கும். ஆண்டவர் எது மேல கரிசனையா இருக்காருன்னு பார்க்கணும். நம்முடைய தேவைகள் மேல கரிசனையா இருக்காரா? ஆமா, கண்டிப்பா. ஆனா அதை விடவும் நம்முடைய ஜெபங்கள்ல அவருடைய கரிசனை நம்முடைய வாழ்க்கையை மாத்துறதா இருக்கலாம். அப்ப அதுதான் நல்லதானா? அதான் நல்லது. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்க போகிறேன், நான் அப்ளிகேஷன் பாட்டை சொல்லலாம், ஆனா அது சரி வராது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்க போகிறேன். ஏன்னா அப்ளிகேஷன் பாட்டு சொன்னோம்னா நீங்க பர்சனலா எடுத்துக்கிறீங்க, அது விவகாரம். சரி, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்க போகிறேன், இது இல்லைன்னா ஆண்டவரே என்னால வாழவே முடியாது, எது வேணாலும் இருக்கலாம், அதை மனசுல வச்சுட்டு ஜெபிக்க போகிறேன், இதை நீ எனக்கு தர வேண்டும், இது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது ஆண்டவரே, எனக்கு இதை நீ என்ன பண்ணணும், நான் கேட்கிறதை தர வேண்டும். இப்போ என் நம்பிக்கை எது மேலே வச்சிட்டேன்? ஜெபத்திலே நான் எதை கேட்கிறேனோ அது மேலே வச்சிட்டேன். ஆனால் இப்போ யாரை நோக்கி பார்க்கிறேன்? ஆண்டவரை நோக்கி. நம்பிக்கை யார் மேலே வச்சிட்டேன்? எது மேலே வச்சிட்டேன்? நான் எதை கேட்கிறேனோ அந்த காரியத்தை, அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது மேலே என்ன பண்ணிச்சிட்டேன். ஆண்டவர் இது இல்லைன்னா என்னால் வாழ்ந்தவே முடியாது. ஆனால் இதற்காக யாரை நோக்கி பார்க்கிறேன்? தேவனை நோக்கி பார்க்கிறேன். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், என்னுடைய நம்பிக்கையும் தேவன் மேல இருக்கணும். நான் யாரை நோக்கி பார்க்கிறேனோ அவரும் தேவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். எங்க வாத்தியார் கேட்பாரு, ஒரு பிசிக்ஸ் வாத்தியார், நல்ல வாத்தியார், புரியுதா புரியலையான்னு கேட்க மாட்டாரு, சொல்லி கொடுத்துட்டு புரியுதா புரிஞ்ச மாதிரி இருக்கான்னு கேட்பார். சார் புரிஞ்ச மாதிரி இருக்கு சார் அப்படின்னா, உனக்கு புரியல, போய் உட்காருப்பா. சங்கீதம் வாங்க, சங்கீதம் 62 வாங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி என்ன பண்ண?
அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே. இதுக்கு இந்த பாஸ்டருங்க பைபிளை குழப்புற மாதிரி, இந்த பாஸ்டர்னு சொல்றவங்க பைபிளுக்கு தவறான விளக்கம் கொடுக்குற மாதிரி, ஊழியம் செய்யாத விசுவாசிகள் கூட அப்படி செய்ய முடியாது. ரொம்ப மோசமான என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி என்ன பண்ண அமர்ந்துரு. அந்த லைன் முடியல, கமா பாருங்க, கமா வருதா? அந்த லைன் முடியல. நான் நம்புகிறது அவராலே. இயல்பாக ஒரு மனிதன் இதை வாசிக்கும் பொழுது என்ன நினைச்சுக்குவானா, நான் நம்புகிற காரியம் அவராலே வரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவன் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றானோ அதை அந்த வாக்கியத்து அந்த கோட்ல என்ன பண்ணிக்கலாம், நிரப்பிக்கலாம். உதாரணமாக, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. வேலைதான் என்னை வாழ வைக்க நினைச்சேன்னா ஒரு நல்ல வேலை அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. மனித உறவுகள் தான் என்னை வாழ வைக்கும்னா நான் நம்புகிறது. எதை நம்புறேன்? மனித உறவு தான் என்ன பண்ணும், வாழ வைக்க நினைச்சேன்னா நான் நம்புகிறது அவராலே வரும். இப்ப இந்த நம்புகிறது அப்படிங்கிற காரியத்துல மனுஷன் எதெல்லாம் நம்பி இருக்கிறானோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், அதுல ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா அந்த வேத வசனம் என்ன சொல்லுது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும்னு. அடுத்த வருஷம் சொல்றாரு, அவரே என் கண்மலையும். இப்ப யாரை நம்பி இருக்கிறாரு? யாரை நம்பி இருக்கிறாரு? ஜெபத்துல கொஞ்சம் புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. தேவனையே நம்பி இருக்கிறாரு, அதற்காக தேவனையே நோக்கி பார்க்கிறார். தான் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறாரோ அந்த காரியத்திற்காக அதை தன் வாழ்க்கைக்கு முக்கியம் நம்பி தேவனை நோக்கி பார்க்கல. தான் தேவனை எதற்கு நோக்கி பார்க்கிறாரோ அதே காரியத்திற்காக தேவனை நம்புகிறார், அல்லது தேவனை எதற்கு நம்பி இருக்கிறாரோ அதற்காக தான் அவரை நோக்கி பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனா, நான் எதுக்காக ஜெபம் பண்றேன்னா அவர் எனக்கு வேணும்னு ஜெபம் பண்றேன். அவர் எனக்கு வேணும்னு யார்கிட்ட ஜெபம் பண்றேன்னா அவர்கிட்டயே ஜெபம் பண்றேன். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் மாணவர். நான் என்ன பண்றதில்லை, அசைக்க சொல்றாரு பாருங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும் யார்கிட்ட இருக்கு? எல்லாம் சொல்லுங்க. என்னன்னா உங்க சமாதானம் மனுஷன்ட்ட இல்ல, நீங்க நலமா வாழ்றது மனுஷன்ட்ட இல்ல, யார்கிட்ட இருக்கு? என் ரட்சிப்பும் என் மகிமையும் யார்கிட்ட இருக்கு? பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. அப்ப இவ தேவனை நோக்கி பார்க்கிறார். நம்புகிறத யார் நம்புறாரு? அவரே நம்புறார். ஆண்டவரே, என்னுடைய பாதுகாப்பு யாருக்குள்ள இருக்கு? உமக்குள்ள இருக்கு. நீர் இருந்தா நான் என்னால பாதுகாப்பா உணர முடியும். ஆண்டவரே, என்னுடைய இன்பம் யாருக்குள்ள இருக்கு? அது உமக்குள்ள இருக்கு. நீர் இருந்தால் நான் இன்பமாக இருக்க முடியும். என்னுடைய தைரியம் யாருக்குள்ள இருக்கு? அது உமக்குள்ள இருக்கிறது. நீர் என்னோடு இருந்தால் நான் தைரியமாக வாழ முடியும். எனக்கு வழிகாட்டுகிறவர் நீர். என்னுடைய ஆலோசனை யாருக்குள்ள இருக்கு? உமக்குள்ளாக இருக்கிறது. நீர் என்னோடு கூட இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், தடுமாற மாட்டேன். என் ஜெபத்துல உண்மையை நம்பி இருக்கிறேன், அதற்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜெபம் ஈஸி. கவனிங்க, கடவுள் என்னைக்காவது ஃபெயில் பண்ணுவார் அவங்கள? என்னுடைய மகள் ஆண்டவரே, எங்க அப்பா தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், எங்க அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே, எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னா காப்பாத்துவாரா? பயப்படாதீங்க, கண்டிப்பா காப்பாத்துவாரு. 90 வயசு நீங்க காப்பாத்துவாரா? காப்பாத்துவாரு. ஆண்டவரே, எங்க அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே, எங்க அப்பாவை காப்பாத்திருங்க ஆண்டவரே. 90 வயசு நீங்க காப்பாத்துவாரு. ஒருவேளை காப்பாத்தலாம். ஆனா 90 வயசுக்கு மேல நான் போய் தானே ஆகணும், ஏதோ ஒரு வயசுல போய் தான் ஆகணும். அப்ப யாரதான் நம்பணும்? யாரதான் நம்பணும்? அவரை தான் நம்பணும். அதை நான் இருக்கிறப்பே செஞ்சுட்டான்னா சேமம். அதை இருக்கிறப்பே செஞ்சுட்டான்னா ஜெபத்துல டென்ஷனே ஆகாது. ஐயோ, எங்க அப்பா பழைப்பார மாட்டாரா, டென்ஷனே கிடையாது. ஏன்னா என்னுடைய ரட்சிப்பு உமக்குள்ளாக இருக்கிறது. சொல்ல பாருங்க, சிம்பிளா இன்னும் சிம்பிளா இருக்கிறேன் பாருங்க. ஆண்டவரே, ஒரு போர் வருது ஆண்டவரே, எனக்கு நிறைய படை வீரர்கள் வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணானா கர்த்தர் கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன சொல்றேன், என் ரட்சிப்பு உமக்குள்ள இருக்கிறது, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன்,
என்னை விடுவிக்கிறவர் நீர் தான், என்னை காப்பாற்றுகிறவர் நீர் தான், ஆகையினாலே உண்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த ஜபத்துல டென்ஷனே இல்லை. ஜபத்தினுடைய மையம் இதுதான். பழைய ஏற்பாடுல எனக்கு ஆச்சரியம், பழைய ஏற்பாடுலேயே இதை எப்படி புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனையில நாங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஐயா சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் ஜனங்களை அப்படியே கொண்டு போய் கர்த்தர்ட்ட விடுறோம் அப்படின்னா ஆராதனையில் என்ன பண்றாங்க? கொண்டு போய் ஜனங்களை. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி கடவுள்கிட்ட போறீங்க? அதை சொல்லித்தர வேண்டியதானே. நான் கொண்டு போய் ஆராதனை நடத்தி பெற்றுக்கொள் 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 உங்கள்கிட்ட கடவுள்கிட்ட விடுறதுக்கு நான் எப்படியே போவேன்ல, அந்த ரூட்டை சொல்லி தந்துட்டு போவேன். இப்போ அவங்களுக்கு என்னென்ன பொழப்பு போயிரும்ல. எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க, இதில் என்ன பண்றது அப்படின்னா, நான் கேட்டு உங்களுக்கு சொல்றது நீங்களே கேட்கலாமே. கண்டிப்பா கேட்டா என்ன பண்ணலாம்? தெரிஞ்சதை தான் சொல்லுவேன். அது கரெக்டாக தப்பான உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சதை தானே சொல்லுவேன். எனக்கு தெரியாத என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாருங்க, சில வீட்டில் தலைவலிக்குதுன்னா இஞ்சி டீ குடிப்பாங்க, வயிறு சரியில்லைனாலும் இஞ்சி டீ குடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது என்னதுங்க? இஞ்சி டீ தான். அவங்களுக்கு குத்தம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நான் ரொம்ப லிமிட்டட். என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக ஒன்று வச்சுருக்கேன், இஞ்சி டீ. அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் எங்கே போனாலும். ஆனால் நீங்கள் போய் ஜெபம் பண்ணீங்க, கவனிங்க, போதகரால் வழி நடத்தப்படுவது அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுவது தான் கிறிஸ்தவம். ஸ்டார்டிங்ல என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தேவைப்படலாம், நான் அதை மறுக்கிறது இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஏதோ சில கைடன்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் ஏற்றுக்கிட்டா. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழணும். சரி, இங்க என்ன சொல்ல வர்றாரு? ஜனங்களே, 8வது வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலமா? என்ன சொல்றாருன்னா, ஜனங்களே நீங்கள் எக்காலத்திலும் நீங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்ளும்படி அவரை நம்புங்கள். அப்படி சொல்லல. நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதனால அவர் என்ன பண்ணுங்க நம்புங்கன்னு சொல்லல. கிடையாது. உங்கள் நம்பிக்கை யார் மேல வைங்க? நீங்கள் கேட்கின்ற ஜெப வேண்டுதல்களின் மேல் வைக்காதுங்க. எந்த காரியத்திற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறீங்களோ அந்த காரியத்திற்கு மேல ஒண்ணு என்ன பண்ணாதீங்க, உங்க நம்பிக்கையை வச்சிடாதீங்க, அவரை நம்புங்க. நான் நினைக்கிறேன் போகட்டும். ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறார். கவனிங்க, 10வது வசனம், கொடுமையை நம்பாதிருங்கள். என்ன பண்ணாதீங்க? கொடுமையை நம்பாதிருங்கள். சப்ஜெக்ட் என்ன? 5வது வசனம், என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே. அப்படின்னா நான் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேனோ அது அவராலே வரும். அப்படி இல்லை, அதை அப்படி புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஃபில்லப் நல்லா கவனிங்க, நம்ம ஃபில்லப் பண்ணிக்கோம். பைபிளை நம்ம ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை விட டேஞ்சரான காரியம் எதுவுமே இல்லை. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி என்ன பண்ணு? அமர்ந்துருது. தேவனையே நோக்கி என்ன பண்ணு? அமர்ந்துருது. டென்ஸில் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. எவ்ரிடத்துல வாசியம் கிளீனாக இருக்கும். நான் நம்புகிறவர் அப்படின்னு வரும். இந்த நம்புகிறதுன்னு வரும் பொழுது நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? ஃபில் பண்ணிட்டோம். நான் நம்புகிறவர் அவரே அப்படின்னு வரணும். நீங்க எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கை என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. ஐயோ ஆண்டவரே இது இல்லைன்னா அப்படிங்கும் பொழுது நீங்கள் யாரை நம்புகிறீங்க? உங்க வாழ்க்கைக்கு எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அதை நம்புறீங்க. அதற்காக யாரை நோக்கி பார்க்குறீங்க? தேவனை நோக்கி பார்க்குறீங்க. இது வரைக்கும் வணங்கின கரங்களை உயர்த்துங்க. இப்ப நான் யாரை நோக்கி பார்க்கிறேனோ அவரை தான் என் ஜெபத்துல நம்பி இருக்கிறேன். இங்க விண்ணப்பத்தின் பொருள் என்ன? தாவீதுனுடைய விண்ணப்பத்தின் பொருள் என்ன? கர்த்தர். தாவீதுனுடைய விண்ணப்பத்தின் பொருள் என்ன? அவர் எதற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்? கர்த்தர் வேணும் அப்படின்னு தான் நோக்கி பார்க்கிறார். அதற்கு யாரை நோக்கி பார்க்கிறாரு? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். கவனிங்க, கடவுளை கேட்டா நம்ம என்ன நினைச்சிட்டோம்? நம்மளுக்கு எந்த வசனம் பிடிக்கும்னா, அவரையே நமக்கு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறுவாதிருப்பது. நம்மளுக்கு எப்பயுமே எதுல தான் கவனம் போகும்? அவரையே நமக்கு கொடுத்தவர், அவரோடு கூட, அங்கதான் போகும் கவனம். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது
எப்படி நமக்கு அருளாது இருப்பது? அந்த அவரோடு கூடங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். தேவன் இல்லாமல் சமாதானம் இல்லை. தேவன் இல்லாமல் நிம்மதி இல்லை. இது கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ அதுல நிம்மதி போறதே அதனால தான். நீங்கள் நிம்மதிக்காக எதை சார்ந்திருக்கிறீர்களோ அது படைப்பின் நியதி. அது படைப்பின் நியதி. புரிஞ்சிச்சாங்கிற டிசிஷனுக்கு நீங்க இங்க வரவே கூடாது. அது எப்போ செயல்ல வருதோ அப்பதான் புரிஞ்சுன்னு அர்த்தம். மத்தேயு 17:4 மட்டும் வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு, கவனிங்க, இது பின்னணியம் என்ன அப்படின்னா, பேதுரு இன்னும் 2 பேர்த்தையும் கூட்டிட்டு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போறாரு. இப்படி ஜெபம் பண்ண போகும் பொழுது பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, அப்படியே ஒரு மேகம் கீழே வருது, இவர் நேசகுமாரன் அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது மனுஷனுக்கு எப்படி இருக்குங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் அப்படியே வருது, ஒரு சத்தம் கேட்குது, 3 பேர் போறாங்க, பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது. 17:4 இருந்து வாசிங்க. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முத வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும், மோசே வராங்க, எலியா வர்றாங்க, இதெல்லாம் யார் பாக்குறா? பாக்குறான், பேதுரு பாக்குறாரு. பயங்கரமான ஒரு அனுபவம். வாசி. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஐயோ இப்படியே இருக்கிறது எப்படி நல்லது? உமக்கு சித்தமானால் உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இப்ப ஆண்டவர் இதுக்கு பதில் சொன்னாரா? பதில் சொல்லல. ஏன் சொல்லல? அடுத்தது வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ கவனிங்க, பேதுரு தான் பேசுறது என்னன்னே தெரியாம பேசினானா. அதை வாசிங்கன்னா, அந்த இதுல வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேற சுவிசேஷ போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்கிறான்னு அவனுக்கே தெரியல. ஆண்டவர் இங்கே இருந்துடலாம், ஒரு டென்ட் அடிச்சு, உங்களுக்கு ஒரு டென்ட், மோசேக்கு ஒரு டென்ட், இங்கே என்ன பண்ணிடலாம். ஏன் அவன் என்ன பேசுறான்னு தெரியல. எக்ஸைட்மெண்ட், மதம் தருகிற ஒரு புல்லரிப்பு அனுபவம், ஸ்லாகிக்கிற அனுபவம். என்ன சொல்ல போனா பக்தி பரவசம். பக்தி பரவசத்திலிருந்து வருகிற ஜபங்களுக்கு தேவன் பதில் தர மாட்டார். அதை பெருசா எடுத்துக்க மாட்டார். அதை என்ன பண்ண மாட்டாரு? ஐயோ நான் ஊழியக்காரன், நான் மிஷினரியா போறேன் அப்படிம்பாங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதா இருக்கு, அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. பலரை அப்படி பார்த்துருக்கேன். ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும்பா அப்படிம்பாங்க. தேவனா நீங்க மாத்திரம் போதும்பா. அதெல்லாம் எதுல இருந்து வர்றது? பக்தி பரவசத்திலிருந்து வர்றது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நாங்க எவ்வளவு உணர்ந்து சொல்றோம் இல்லையா? கவுனிங்க, சிலுவையில அறைய போறாங்க, கெத்செமனேல ஜெபம் பண்றாரு. கூட்டு போய் ஜெபம் பண்ணா தூங்கிட்டாரு. யாரு? ஒரு கூடாரத்தை போட்டு இங்கேயே இருப்போம்னு சொன்னாரு. ஜெபம் பண்ணா தூங்கிட்டாரு. எந்திரிங்கப்பா போகலாம் அப்படின்னு கைது பண்ண உடனே ஓடிட்டார். யாரு கூடாரத்தை போட்டு இங்கே இருப்போம்னு சொன்னாரு? ஓடுனது யாருதான்? என்னங்க சிஸ்டர் காணோம், போன வாரம் அவ்வளவு பரவசமா இருந்துச்சு. அதுல இருந்து நம்மளுடைய தீர்மானங்களை ஏன் ஆண்டவர் பெருசாட்டு? ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன் அப்படின்னா அந்த ஜபத்தை கேட்டு நம்மளுக்கு வேலை நடந்துடணும்ல. அதெல்லாம் பக்தி பரவசத்துல வர்ற எந்த கன்ஃபெஷனையும் ஆண்டவர் பெருசா எடுத்துக்க மாட்டார். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நானும் யோசிச்சு பாருங்க, கோச்சிக்காதீங்க, யோசிச்சு பாருங்க. என்னென்னலாம் ஜெபம் பண்ணிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. எதுவாவது நடந்திருக்கா? எல்லாமே ஒரு பக்தியான சூழலிலே பேசினது. பக்தியான சூழலிலே 1 மணி நேரம் நீ தேசத்திற்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே,
நடக்காது. ஏன்? பக்தியான சூழல்ல ஏறெடுக்கப்பட்ட எதையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், பெருசா எடுத்துக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு பக்தி பரவசம், நீங்க திட்டாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்தி பரவசத்தினால எதுவும் அவசியம் உள்ளதா அப்படின்னா அவசியமற்றது கடவுளுடைய பார்வையில நான் புரிஞ்சுட்ட வரைக்கும். அவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. என்ன நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறாரு. முதல் ஆளா ஓடினது யாருதான்? இங்கேயே இருப்போம் ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம் எனக்கு ஒரு கூடாரம். ஏன்னா சூழல் நல்லா இருக்குல்ல, அப்படியே மேகம் வருது, ஒரு சத்தம் கேட்குது, சூழல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல சூழல்ல அப்படியே இருதயம் அப்படியே கிளர்ச்சியோடு இருக்கும் பொழுது நம்ம ஏறெடுக்கிற ஜபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்பாரா, அந்த கன்ஃபெஷன்லாம் கேட்பாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பெருசு பண்ண மாட்டார். ஏன்னா அதுக்கு பதில் கிடையாது, அதுக்கு பதில் இல்லை. நீங்க வெளிப்படுத்தல வாசிச்சீங்கன்னா 2 முறை காலில் கீழ் பக்தி பரவசத்துல தூதனை காலில் வந்து என்ன பண்ணாரு, தொழுது கொண்டாரு. ஏன்? பக்தி பரவசம் நம்மளை என்ன பண்ணோம், நம்ம என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியும். நான் நினைச்சேன் 22ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சதுனாலதான் அவர் 2 தடவை விழுந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 25 அதிகாரம்னா இன்னொரு தடவை கூட விழுந்திருப்பார். 2 தடவை விழுந்தவன் இன்னொரு தடவை விழுவான்ல. பக்தி பரவசத்துல இருந்து வருகிற ஜபங்களுக்கு தேவன் பதில் தர மாட்டா. அந்த கன்ஃபெஷன் அவர் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதனால ஜபத்துல வந்து நீங்க பக்தி பரவசமாக்கணும், பக்தி பரவசமாகி ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல வர, வேற ஒண்ணும் கிடையாது. மதத்தினுடைய முயற்சி என்ன, மத தலைவர்களுடைய முயற்சி என்ன, ஜனங்களை பக்தி பரவசமாக்கி என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஆண்டவர். அதை எப்ப சொல்லணும்? தனியா உடப்பட்ட சூழல சொல்லணும். கைது செய்ய வரும் பொழுது நான் உங்க கூட இருப்பேன் ஆண்டவரே, எங்க சொல்லணும்? கெத்செமனே மலையில சொல்லணும், மறுரூப மலையில சொல்லக்கூடாது. எங்க சொல்லணும்? கெத்செமனே அனுபவம் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் அங்க சொல்லணும். மறுரூப மலையில செய்யப்படுற காட்டி நீங்க புரியுதா உங்களுக்கு? பக்தி பரவசத்துல ஏறெடுக்கப்படுற எதையும் உங்களை வந்து பக்தி பரவசமாக்கி அதுல இருந்து உங்களை ஜபிக்க வைக்கிறேன்னா தட்ஸ் ஆல். அதுல பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க திங்க் பண்ணுங்க, அப்படியே எடுத்துக்கணும் இல்லை, யோசிச்சு பாருங்க, சரியா இருக்கான்னு பாருங்க. நீங்க வந்து உங்க ஜபத்திலே, தனிப்பட்ட ஜபத்திலேயே நீங்க பக்தி பரவசமாகி அந்த மனநிலையில இருந்து ஜபிக்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அதனால ஜபம் பண்றதே இல்லை. பக்தி பரவசமாகி இவங்களுக்கு ஒரு ஜபம் பண்ணணும்னா என்ன வரணும்? பக்தி பரவசம் வரணும். அதுக்கப்புறம் இந்த ஜெனரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாத்துலேயும் த்ரில்லு வேணும். சாப்பிட்றது என்னமோ 4 இட்லி தான், ஆனால் அது கேண்டில் லைட்டில் சாப்பிடணும். அதே 4 இட்லி தான், அது என்ன சாப்பிடணும்? ஒரு நல்ல சூழல்ல சாப்பிடணும். எல்லாத்துலேயும் ஒரு த்ரில் வேணும். அப்படி எல்லா சமயங்கள்லையும் பக்தி பரவசமாகி அதிலிருந்து நீங்க ஏறெடுக்கிற ஜபம் வந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து வருமா, அது உண்மையானதா, கடவுள் அதற்கு நீங்க எதிர்பார்க்கிற பதில் தருவாரா? இங்க பதிலே சொல்லலை. அவன் பேசுறது என்னன்னு தெரியாதனால அது பதிலே சொல்லலை. கண்களை மூடுவோம். நாம் செய்வோம். நெருக்கடியான வேலையிலே நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படிங்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பதில் அதுவாகவும் இருக்கலாம். அல்லது உன் பேர் என்னன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, அதுவும் என்னதுதான், அதுதான். ஆண்டவரே நான் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, ரொம்ப நெருக்கடியா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜீவ தண்ணீரை என்ன பண்ணணும், தர வேண்டும். அது அவன் ஆன்மீக காரியத்துக்காக கேட்கல, என் தேவை என்ன பண்ணுங்க சந்திங்க. போய் அவன் கணவரை கூட்டுவா அப்படின்னா உன் வாழ்க்கை பர்சனல் லைஃப் சரியில்லை, அது எனக்கு தெரியும் அப்படின்னா அதுவும் என்னதுதான். எப்போ நீங்க ஜெபம் பண்ண போனாலும் ஆண்டவர் உங்க கேரக்டரை பத்தி பேசுறாரா யோசிச்சு பாருங்க. அதுவும் என்னதுதான், பதில் தான். அந்த பொண்ணு குடத்தை வச்சுட்டு போயிட்டா, தண்ணிக்கு அந்த பொண்ணு அவனுக்கு பொண்ணு என்ன பண்ணல, இப்படி டிவைட்டா ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாருங்க, அதுவும் பதில் தான். குடத்தையே வச்சுட்டு போயிட்டா. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணும் பொழுது பேரை மாத்திட்டு என்ன பண்ணணும்னா நொண்டிக்கிட்டே தான் போவான், நொண்டிக்கிட்டே தான் போவான். நான் உன்னை காப்பாற்றுவேன், ஏசாவுக்கு பயப்படாத, ஏசா உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது, நான் உன்னை சுற்றி அக்னி வைப்பெலாம் இருப்பேன், அதெல்லாம் பேச மாட்டார். உன் பேரை நான் கேட்பாரு, யாக்கோபு, நீ யாக்கோபு இல்லடா, நீ யாரு,
அவ்வளோதான் அங்கே ஜெபத்துக்கு போகுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஜெபத்துலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தணும். நம்பர் 2, சங்கீதம் 62 என்ன வாசிச்சோம்னா, நான் யாரை நோக்கி பார்க்குறேன்? ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன். என்னுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் எதற்கு ஜெபம் பண்ண வரீங்களோ அந்த அந்த காரியத்தின் மேலே உங்கள் நம்பிக்கையை வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுல பெரிய குழப்பம் தான் ஏற்படும். என் ஜெப விண்ணப்பத்தின் மீது எதற்காக விண்ணப்பிக்கிறேனோ, எதற்காக போராடுகிறேனோ, எதற்காக அழுகிறேனோ அது எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. நம்பிக்கையெல்லாம் தூக்கி அது மேல வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா குழப்பமே மிஞ்சும். இப்ப என்ன ஆகும் பிரதர்? அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படின்னா அது நடக்காத பொழுது அப்புறம் என்ன ஜெபம் பண்ணி என்னத்துக்கு? அவங்க நம்பிக்கை யார் மேல வச்சுட்டாங்க? ஏதோ ஒன்று மேல வச்சுட்டாங்க. அது இல்லைன்னா அப்ப ஜெபம் பண்ணி என்னத்துக்கு? அப்ப ஜெபத்தின் மையம் யாரு கிடையாது? கர்த்தர் கிடையாது. என்றைக்கு ஜெபத்தின் மையம் கர்த்தரா வருகிறாரோ அதுதான் சரிப்பட்டு வரும். அதுதான் ஜெபம். ஜெபத்தின் மையம் யாராவா இருக்கணும்? தேவனாக இருக்கணும். அதுதான் ஜெபம். சார் என்ன சொல்றாரு? என் கண்மலையும் நீரே, நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன், உண்மை நம்பி இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நிறைய பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வரல ஆண்டவரே, என் ரட்சிப்பு நீர் தான். எனக்கு நிறைய மகிமை வேணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வரல, என் மகிமை உமக்குள் இருக்கிறது. எனக்கு நிறைய சார்ந்து கொள்ள இடம் வேணும்னு நான் உங்கள்கிட்ட வரல, நீர் என்ன அடைக்கலமானவர். அப்ப இவர் நம்பி இருக்கிறதும் அகேன் நோக்கி பார்க்கறதும் ஒண்ணு. இதை நீங்க செக் பண்ணீங்க ஜெபம் பண்ணும்போது, இது ரெண்டும் ஒண்ணா அதுதான் ஜெபம். பாருங்க, ஒண்ணா இருந்துச்சுன்னா ஜெபம் நல்லா ரொம்ப நேரம் ஓடும். ஆனா அப்படி ஒண்ணா ஆவறதுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு 100% ரட்சிக்கப்பட்டானா ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது இல்லை, என் பையன் முடியாம இருக்கலாம் ஆண்டவரே, அவனுக்கு அற்புதம் நடந்துச்சா? நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அற்புதம் நடப்பதற்கு நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம்னா, ரிலீஜியஸ் எக்ஸைட்மெண்ட். மத ரீதியாக அந்த உணர்வுல இருந்து உங்களுக்கு இது ரொம்ப குழப்பமா கூட இருக்கலாம். பக்தி பரவச நிலை தானே உயரிய நிலை. ஆன்மீகத்தினுடைய அடையாளமே அதானங்க. கொஞ்சம் பக்தி பரவசம் ஆகணும் தானே நாங்க சர்ச்சைக்கே வர்றது. அப்படின்னா பக்தி பரவச நிலைதான் உங்களை தவறாக வழி நடத்தும். பக்தி அல்ல, பக்தி பரவச நிலை. யோவான் யார் காலில் போய் விழுந்தான்? சூதன் காலில் விழுந்தான். இங்க என்ன பேசணும்னே தெரியாம, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு சித்தமானால் இதை செய்ய மாண்டவரே. ஆண்டவர் அவனுக்கு பதிலே தரல. பக்தி பரவசத்தோடு ஜெபம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க மிஸ்லீட் ஆகுவீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் அர்த்தம். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க. மிஸ்லீட் தான் ஆவீங்க, தவறாதான் வழி நடத்தப்படுவோம். நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியாது. பக்தி பரவசம் எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்படிதான் பைபிள் சொல்லுது. மற்ற ஆன்மீகத்துல இது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஒரு கூட்ட ஆத்மா அது ரொம்ப முக்கியம். ஆனா நீ வழி விலகிறதுக்கான பிளாட்ஃபார்மே அங்கதான் போடுறாங்க. நீ தப்பா வழி நடத்தப்படுவதற்கான அடித்தளமே இதுதான். அங்கதான் ஆரம்பிக்குது. கர்த்தருடைய சூழ்ந்து வருகிற ஒரு மேகம் ஒன்று இறங்குது பாருங்க. ஒரு மேகம் அப்போ நல்லா இருக்கும். அந்த மக்கா மேகம் இறங்கிட்டு இருக்கு. ஒரு மேகம் இறங்கிட்டு இருக்கு. ஒரு மேகம் இறங்கிட்டு மேகம் இறங்கினப்ப பண்ண ஜபத்துக்கு என்ன பண்ணல கர்த்தர்? இப்பெல்லாம் மேகம்லாம் இறங்க இருக்கலாம். நல்லா கொஞ்சம் ஒரு ரிலீஜியஸ் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ள நீங்க போய் அதுல இருந்து ஜெபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது என்ன ஆகாது, நடைமுறைக்கு ஒத்துறாது. அங்கே தேவன் சைலண்டா இருந்தாரு. அப்ப நீங்க எந்த மனநிலையில இருந்து ஜெபிக்கிறீங்கிறது முக்கியம். மறுரூப மலையிலேருந்து ஜெபிக்கிறீங்களா, கெத்செமனே மலையிலேருந்து ஜெபிக்கிறீங்களா? எங்க இருந்து ஜெபிக்கணும்? கெத்செமனே ஜெபிக்கிறது தான் முக்கியம். அங்கதான் சொன்னார் ஒழுங்கா ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு. முதல்ல ஓடுனது யாரு?
ஏன்னா எங்க ஜெபம் பண்ணுமோ அங்க தூங்கிட்டார். ஜெபம் பண்ணுவோமா?